சுபான்சு சுக்லா ஒரு இந்தியர், நம்ம இந்தியாவுக்கு வந்து பெருமை சேர்த்து கொடுத்த ஒரு ஆஸ்ட்ரோனட். அக்டோபர் 10th 1985 பிறந்தவர். இப்போ அவருடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா 39 ஆகுது. ஆக்சியம் 4 மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பைலட்டா ஒன் ஆஃப் த ஆஸ்ட்ரோனட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக ஐஎஸ்எஸ்க்கு போய் நிறைய ரிசர்ச் ஆனதை வந்து முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஏர்த்துக்கு வந்து இப்போ திரும்ப வந்திருக்கிறாரு. ஆக்சியம் 4 மிஷனை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க வந்து பாருங்க, நான் லிங்க்கும் கொடுக்குறேன். ஜூலை 14, 2025 கிரேசன் அழைக்கப்படுற அந்த க்ரூ டிராகன் கேப்சூல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஐஎஸ்எஸ்லேருந்து டிபார்ட் ஆகி சாண்டியாகோ அப்படிங்கிற அந்த பகுதியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பிளாஷ் டவுன் வந்து செய்யப்பட்டது. ஒரு ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோனை வந்து சுபான்சு சுக்லா அவர்கள் வந்து நிறைவேற்றியிருக்கிறாரு. அந்த கேப்சூல் வந்து அவர் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட ஆரவாரமாக கையசைச்சு சிரிச்ச முகத்தோட வந்து அவருடைய சக்சஸை வந்து தெரிவிச்சாரு. ஆஸ் இந்தியன்ஸா நம்ம எல்லாருமே இந்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு பெருமையான ஒரு நிகழ்வா பார்க்குறோம். அந்த க்ரூ டிராகன் கேப்சூல் ரெஸ்கியூ டீம் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சுபான்சு சுக்லா அண்ட் கூட வந்த எல்லா ஆஸ்ட்ரோனட்ஸையுமே வந்து சந்தோஷமா வரவேற்றாங்க. சுபான்சு சுக்லா அவர்களுடைய ஃபேமிலி வந்து லக்னோவில் தான் வசிச்சுட்டு வராங்க. அவருடைய பேரண்ட்ஸ் வந்து கண்ணீர் மல்க கேக் வெட்டி இந்த சந்தோஷத்தை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை சன் ஹஸ் சேஃப்லி ரிட்டர்ன்ட் ஹோம், தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஃபெல்ட் அமேசிங் அண்ட் வி ஆர் வெரி ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் நம்ம பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களும் வந்து எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து அவருடைய சந்தோஷத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. சுபான்சு சுக்லா ஹஸ் இன்ஸ்பயர்ட் அ பில்லியன் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎம் மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he has not just touched space, he has lifted India's aspiration to new heights அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஆக்சியம் 4 மிஷனோட அந்த குயிக் ஹைலைட்ஸ் என்ன நம்ம பார்த்தோம்னா, 1984 இந்தியாவை சேர்ந்த ராகேஷ் சர்மா அப்படிங்கிறவர் வந்து ஐஎஸ்எஸ்க்கு வந்து விசிட் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சுபான்சு சுக்லா அவர்கள் வந்து த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு லிவ் ஆன் ஐஎஸ்எஸ் அப்படிங்கிற அந்த பெருமையும் வந்து நம்ம இந்தியாவுக்கு சேர்த்திருக்கிறாரு. ஓவரால் அந்த அசைன்மெண்ட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 18 days அண்ட் ஐஎஸ்ஆர்ஓ சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா 7 மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்திருக்காங்க. அந்த 7 மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே வந்து சுபான்சு சுக்லா அவர்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. லைக் ஸ்பேனிங் பயாலஜி, பிளான்ட் growth, மசில் ரீஜெனரேஷன் அண்ட் ஹியூமன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐஎஸ்ஆர்ஓ சார்பா வந்து அங்க வந்து நடத்தப்பட்டது. இந்த ஓவரால் மிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 310 ஆர்பிட்ஸ் வந்து டிராவல் பண்ணிருக்காங்க. அண்ட் ஓவரால் கிலோமீட்டர் டிராவல் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா 13 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆக்சியம் 4 மிஷன்ல சுபான்சு சுக்லா அவர்களுடைய அந்த பங்கு வந்து நம்மளுடைய ககன்யான் மிஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ்ஆர்ஓ தரப்புல வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஐஎஸ்ஆர்ஓஸ் ஃபியூச்சர் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராமுக்கு வந்து இந்த ஆக்சியம் 4 மிஷன்ல சுபான்சு சுக்லாவுடைய பங்கு வந்து சிறந்து விளங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் மூலியமா இந்தியாவுக்கும் ஐஎஸ்ஆர்ஓக்கும் நிறைய ரியல் லைஃப் இன்சைட்ஸ் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் லேண்டிங் மெடிக்கல் செக்அப்ஸ் அண்ட் 7 days வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீஅக்லிமடைஸ் ப்ரோக்ராம்ல வந்து அவங்க ஈடுபடுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்து சுபான்சு சுக்லா அவர்கள் வந்து பப்ளிக் அப்பியரன்ஸ்க்கு வந்து ஈடுபடுவாருன்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ டீப்ரீஃப் செஷன், அதாவது அவர் மிஷன்ல என்னென்னலாம் பண்ணாரு அப்படிங்கிற அந்த டீப்ரீஃபிங் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க.